அனைவருக்கும் நமஸ்காரம். ஓம் பூட்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனுவே. ஸ்ரீ ராகவேந்திரருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை. நெட்சன் டிவி நேயர்கள் அனைவரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஆதரவும் நல்ல ஒரு சப்போர்ட்டும் கொடுத்துட்ருக்கீங்க. உங்கள் எல்லாருக்குமே நன்றி. அதே போல் நம்மளுடைய சேனல் கண்டிப்பாக எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், அது மாதிரி லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவுக்கு நிறைய கமெண்ட் பாக்ஸில் கேட்குறீங்க. சில பேருக்கு என்னால் பதில் சொல்ல முடியல. அதே போல் வெளிநாடு வெளியூர் நிறைய காண்டாக்ட்ஸ்லாம் வந்துட்டுருக்கு. நிறைய பேத்துக்கு நமக்கு ப்ரொடியூஷன் கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களுடைய கர்மவினை மற்றும் உங்களுடைய நேரம் சரியாக இருந்து நம்மளிடம் ஜாதகம் பார்க்கணுன்னு எந்த நேரத்தில் பிரபஞ்சமும் ஈசனும் சொல்கிறாங்களோ அந்த நேரத்தில் தான் அமையும். வாழ்த்துக்கள். இப்போ நம்ம அக்டோபர் மாதத்துடைய 2025 பலாபலனை பார்க்க போகிறோம். ரொம்ப சிறப்பான மாதம். ஏன்னா புரட்டாசி 15ஆம் தேதி பிறக்கக்கூடிய அக்டோபர் அப்படிங்கிற ஆங்கில மாதம் புதன்கிழமை பிறக்குதுங்க. ஐப்பசி 14ஆம் தேதி அக்டோபர் 31ஆம் தேதி முடிவடையக்கூடிய அமைப்பு. இதில் இன்னும் சிறப்பு ஏன் சொன்னேன் அப்படின்னா 1/10/2025 சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜைன்னு சொல்லக்கூடிய புதன்கிழமையே பிறக்கக்கூடிய ஒரு நம்மளுடைய வாழ்க்கையில் கல்வி, தொழில், பல விஷயங்கள் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த அம்பாளுடைய அனுக்கிரகம், இந்த நவக்கிரக நாயகி அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் நவராத்திரி விழாவை முடித்து சரஸ்வதி பூஜை அப்படிங்கிறதே நம்ம எல்லாத்துக்குமே நாவில் மட்டும் உட்காரக்கூடிய அம்பாள் அப்படின்னு சொல்ல முடியாது. அறிவு சார்ந்தவள். நிறைய விஷயங்களை நமக்கு சொல்லக்கூடிய விஷயத்தில் லக்ஷ்மி தாயாரும் சரஸ்வதி தாயாரும் நம்மளை காப்பாற்றணும் அப்படிம்பாங்க. அதாவது கல்வி மட்டும் ஒரு டைம் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், நமக்குள்ளே ஒரு ஞானம், நல்ல ஒரு கல்வி, ஒரு எஜுகேஷன் நம்ம கூட வந்துருச்சுன்னா பல டிகிரி, பல பிஹெச்டி எவ்வளோ படித்தாலும் அது நம்ம இறப்பு வரையுமே போகாது, அந்த அறிவு ஞானம் சார்ந்தது. ஆனால் பணம் அப்படி இல்லை. நம்மக்கிட்ட ஒரு நாள் பணம், பொன், பொருள் இருக்கலாம். நம்மளுடைய நேரம் இதெல்லாம் சரியில்லைன்னா மற்றவங்கள்ட்ட அந்த காசோ பணமோ போயிடும். அதனால் இந்த சரஸ்வதி தேவி மட்டும் ஒரு தடவை நம்மளுடைய இடத்துல, நம்மளுடைய நாக்கில் உட்காந்து அறிவை கொடுத்துட்டாங்கன்னா அவங்க நம்மளுடைய கல்வியும் ஞானக்கண்பாங்க, நமக்கு அறிவு கண்பாங்க. அப்போ நம்மளுடைய வாழ்வாதாரத்தையும் பொருளாதாரத்தையும் உயர்த்துவதற்கு கல்வி அவ்வளவு இன்றியமையாதது. அதனால தான் குழந்தைங்கள படிங்க 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 நம்ம அவ்வளோ தூரம் சொல்கிறோம். ஸோ இந்த சரஸ்வதி பூஜையை பற்றி நிறைய நம்ம தனி வீடியோவில் பேசலாம். அப்போ 2ஆம் தேதி வரக்கூடிய வியாழக்கிழமை விஜயதசமி. அதாவது புது தொழில் ஆரம்பிக்கிறதுக்கும் புதிய விஷயங்கள் துவங்குவதற்கும் ஒரு அற்புதமான பூஜை போடக்கூடிய நன்னாளாக இந்த அக்டோபர் மாதம் நமக்கு வருது. 17/10 வெள்ளிக்கிழமை பிரதோஷம் வருதுங்க. சிறப்புங்க. அதாவது வெங்கட பெருமாள் அப்படின்னு சொல்லக்கூடிய பெருமாளுடைய மாதத்தில் சிவனுடைய பிரதோஷ நாள், அது வெள்ளிக்கிழமை வருது. ரொம்ப அற்புதமான விஷயங்கள். உங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாமே நந்தி தேவனுக்கு அபிஷேக பொருளாம் கொடுத்து பூஜை செய்யுங்க. மேற்கொண்டு உங்களுடைய சந்தேகம் எதாக இருந்தால் டிஸ்பிளேயில் என்னோடய ஃபோன் நம்பர் வருது, கேட்டுக்குங்க. இன்னும் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாக்கிய பஞ்சாங்கப்படி புரட்டாசி மாதம் 22ஆம் தேதி, அதாவது 8ஆம் தேதி, எதுங்க அக்டோபருக்கு 8ஆம் தேதி குரு பகவான் அதிசாரமாக பெயரக்கூடிய அமைப்பு உண்டுங்க. இது 12 ராசிக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு உண்டுங்க. இப்படி ஒவ்வொரு விஷயமும் நமக்கு நிறைய இருந்தாலும் குரு பகவானும் செவ்வாய் பகவானும் சுக்கிர பகவானும் மாறக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் வச்சு தான் அக்டோபர் மாதத்துடைய பலாபலன்களை நம்ம சொல்கிறோம். ஒவ்வொரு ராசிக்காரர்களும் உங்களுடைய ஃபேமிலியில், ரிலேஷனில் யாருக்கு இருந்தாலும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்ல ஒரு ப்ரெடிஷன், நல்ல ஒரு விஷயத்தை பரிகாரத்தோடு சொல்கிறோம். மேசம் முதல் மீனம் வரை கவனித்து கேளுங்க. கும்பராசி நேயர்களே, நல்லா இருக்கீங்களா? சிறப்பான மாதம் அக்டோபர் மாதம் 2025 மிக சிறப்பு, அற்புதம். எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா, ராகு உங்களுடைய இடத்துல இருந்து சில அலைச்சல்கள், வீண் விரயங்கள், சில விஷயங்கள் இப்போ கேட்டாங்க, போன வாரம் ஜாதகம் பார்க்க வந்தவங்க
ரொம்ப கோர்ட்டு கேஸ் ஆயிடுச்சுங்க அப்படின்ட்டு. ஒரு சிலர் வந்து எனக்கு டைவர்ஸ் ஆக போகுது மேடம் அப்படிங்கிறாங்க. இப்படி பல பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருந்தாலும் இந்த சதய நட்சத்திரம், பூரட்டாதி இவங்கெல்லாம் வந்து பல விஷயங்கள் குழந்தைகள்னால பாதிப்புகளை ஏற்படுத்துது. குழந்தைகளுக்கு வந்து டைவர்ஸ் ஆகிறது, திருமணத்துக்கு நிறைய வந்து ஏற்பாடெல்லாம் பண்ணிவிட்டு நிச்சயதார்த்தம் வரையும் போயிடுச்சுங்க, அதுக்கப்புறம் இன்னும் போகக்கூடிய அமைப்பு இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் சொல்கிறது. இப்போ உங்களுக்கு குருபலனும் உங்களுக்கு தாமதமாக கொடுக்கக்கூடிய அமைப்பை கொடுத்துருக்காப்ப கோச்சார கிரகங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுதுங்கிறத கவனமாக கேட்டுக்கணும். அப்போ 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய வக்ரம் பெற்ற சனி பகவான் என்ன அப்படின்னா பல விஷயங்களை மாற்றத்தையும் தொழிலில் ஒரு விருத்தியை கொடுத்தாலும் சில விஷயங்களை தாமதத்தை கொடுத்துட்ருக்கு, சில விஷயங்கள் வந்து விரயத்தையும் கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு புலம்பல். யார் அப்படி இப்போ வந்து இந்த மாதமெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பமாக தான் இருப்பீங்க. ஏன்னா 7.5 சனியும் போயிட்டுருக்குதுங்க, நிறைய பிரச்சனைகள் போயிட்டுருக்கு அப்படின்னு கால் உபாதைகள் வரக்கூடிய அமைப்பு. ஃபுட்டு கரெக்டான நேரத்துக்கு எடுத்துக்கணும், ஏன்னா டைஜஸ்ட் ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். குரு பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான் இவங்க எல்லாமே பெயரக்கூடிய இந்த மாதம் உங்களுக்கு சில மாற்றங்கள் உங்களுடைய கோச்சார கிரகத்தை வச்சு மட்டும் நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். தசாபுத்தி நல்லா இருக்கா, உங்களுடைய ஜாதகத்தில் ஜனன ஜாதகத்தில் கிரகங்கள் அமைப்பு எப்படி இருக்கோ அது திரிகோண பாவகத்தில் வந்து உட்காருதா அல்லது ஜென்மத்திலே வந்து உட்காருதா, கிரக சேர்க்கையில் இருக்கா, இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணி தான் ஜாதகம் முழு பலாபலனை சொல்லணும். ஸோ உங்களுடைய ஜாதகம் பார்த்துக்கணுன்னா டிஸ்பிளேயில் என்னோடய ஃபோன் நம்பர் வந்துட்டுருக்கு, பார்த்துட்டுங்க. புதிய தொழில் தொடங்கணும் அல்லது வியாபாரத்தை வந்து விருத்தி பண்ணணும், நான் எக்ஸ்டாண்ட் பண்ணணும், புதிய பிரான்ச்சு போடணும் அப்படிங்கிறவங்களாம் கொஞ்சம் கவனம் தேவை. வருமானத்தில் அடிக்கடி பிரச்சனைகள் வந்து போகும். ஒரு சில நாட்கள் நல்லா பீஸ் தான், எவ்வளவு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு வருமானமோ பணமாக வரும். சில நாட்கள் அப்படியே டவுன் ஆகக்கூடிய அமைப்பு இந்த சுக்கிரன் நீச்சமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அதே போல் சனி வக்ரம் பெற்றிருக்கறனால வியாபாரத்திலையும் சரி, நீங்கள் போகக்கூடிய விஷயத்துலேயும் சரி, வண்டி வாகனம்லாம் நிறைய வச்சுருக்கேங்க, நான் வந்து ஸ்பேர் பார்ட்ஸ் கடை வச்சுருக்கேன், டிரான்ஸ்போர்ட் வச்சுருக்கேன், பஸ்ஸு ஓட்டுறேன், இவங்களாம் வராங்க. நிறைய பேர் ஜாதகம் பார்க்க வரணும், என்னோடய தொழில் என்ன, எனக்கு எந்த தொழில் தான் கரெக்டாக அமையுங்க. 10ஆம் பாவகம் 6ஆம் பாவகத்தோட அதிபதி. அதே போல் நம்மளுடைய தொழில்காரகன் வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஜீவனம் கொடுக்கக்கூடியவர் யாருன்னா சனி பகவான். அப்போ சனி பகவான் தானே உங்களுக்கு அதிபதியாகவே வருது. அப்போ ஆட்சி வீடாக வரக்கூடிய உங்களுடைய சனி பகவான் 2ஆம் இடத்துல வக்ரமாக இருக்குது. அப்போ சனி பகவானுடைய நிலைப்பாடு இதெல்லாம் வச்சு தான் நம்ம ஒருத்தவங்களுக்கு தொழில் செய்ய முடியுமா, இதுலேயும் சொந்த தொழில் செய்யலாமா, அடுத்தவங்கக்கிட்ட வேலைக்கு போகலாமா, இதெல்லாம் இருக்குது. அப்போ நம்மக்கிட்ட வந்து எல்லாமே வந்து அற்புதமாக எவ்வளவு வந்து நம்ம சொல்கிறோம். அப்போ நம்மகிட்டயே ஜாதகம் பார்த்தா தான் உங்களுக்கு என்னென்ன வேணும், எப்படி உங்களுக்கு பரிகாரம் இருக்குது, எந்த விஷயத்துக்கு நம்ம போனால் ஜெயிக்கலாம் அப்படிங்கிறது பல விதத்தில் பல கோணலில் நம்ம வந்து சொல்லக்கூடிய விஷயங்கள். நீங்கள் நம்மளுடைய 7.5 சனி தாக்கமாக இருக்கட்டும், குடும்ப சனி சாக்கமாக இருக்கட்டும், நமக்கு நல்லதை கொடுக்கும். அப்போ குரு பலன் இப்போ கொஞ்சம் டவுன் ஆகிருக்கு, இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ குரு வந்து 6-8ஆக அமரக்கூடிய அமைப்பு அப்படிங்கும்போது உங்களுக்கு உடல் உபாதைகள், தசை சார்ந்த விஷயங்கள், சதை சார்ந்த பிரச்சனைகள், இந்த மாதிரிலாம் நீங்கள் கொஞ்சம் கண்ணிலையும் பிரச்சனை வரலாம், கவனமாக பார்த்துக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து இந்த அக்டோபர் மாதம் கும்பராசி நேயர்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. வாக்கியப்படி தான் நமக்கு பெயருது, அதுலேயே நமக்கு கேள்வி திருக்கணிதமா வாக்கியமா அப்படின்லாம் கேட்குறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் தனியாகப்பட்ட முறையில் வந்து ஜாதகம் பார்த்துட்ருக்கும்போது உங்களுக்கு விளக்கம் கொடுக்குறேன். 2ஆம் இடத்துல சனி பகவான் குடும்பத்தில் நீங்கள் சில விஷயங்கள் வந்து நான் இவ்வளோ செய்கிறேங்க, இவ்வளோ தான் எனக்கு இந்த மாதம் கொடுக்க முடியும், எனக்கு பிரச்சனைகள் நிறையா போயிட்டுருக்கு, வெளி வட்டாரத்துலேயே நிறையா பணம் லாக் ஆகிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் ஏன் இவ்வளோ கஷ்டங்கள் வரும் பொழுது அப்படின்னா 7.5 சனியில் சின்ன விஷயங்கள் அவர் பாடப்படுத்த தான் செய்வார். உங்களுடைய அதிபதி 2ஆம் இடத்துல இருந்தாலும் உங்களுக்கு பேச்சில் கவனம் தேவை, நிதானம் தேவை, பிரயாணத்தில் கவனம் தேவை, நிதானம் தேவை. இந்த விசா வாங்கிறது, வெளிநாடு வெளியூர் போகிறதெல்லாம் நல்ல ஜாதகம் பார்த்துட்டு நீங்கள் போகக்கூடிய காலகட்டமாக அதை அமைச்சுக்குங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க. இவ்வளவு இருந்தாலும் உங்களுடைய வழிபாட்டு முறைகள் அப்படிங்கும்போது உங்களுக்கு அது ஒரு பரிகாரமாகவும் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு தெரிஞ்சுக்க. சுக்கிரன் நீச்சமாகி இருக்கக்கூடிய காலகட்டம், அதனால் நீங்கள் கலசம் அப்படிங்கக்கூடிய விஷயம் வெள்ளிக்கிழமை அல்லது சுக்கிர ஓரை புதன்கிழமை வியாழக்கிழமை கூட நீங்கள் வைக்கலாம், வெள்ளிக்கிழமை நீங்களும் வைக்கலாம். இந்த மாதிரி 1 to 2 மதியான வேலையில் கூட நீங்கள் வைக்கலாம். ஒரு கலசம் பச்சரிசி, அதில் உருவாக்காயின்னு எலுமிச்சம்பழம் போட்டு தேங்காய் வச்சு மாயிலை வைத்து நீங்கள் வழிபாடு எடுத்து அதை வந்து ஒரு லக்ஷ்மி தாயாராக வச்சு நீங்கள் லக்ஷ்மி அஷ்டோத்திரம் நீங்கள் பாராயணம் பண்ணுங்கள், இல்லாட்டி கேட்டுகிட்டே வாங்க. மணப்பலகையெல்லாம் வச்சு முறையாக செய்யணும். அது நீங்கள் எனக்கு டிஸ்பிளேயில் ஃபோன் நம்பர் வருது, கேட்டுக்குங்க. திருநாகேஸ்வரம் போக முடிஞ்சவங்க போயிட்டு வாங்க. சிறப்பான மாதமாக
அற்புதமான மாதமாக சிவன் எல்லா அருளையும் தரட்டும் அப்படிங்கிற வாழ்த்தி வணங்கி அடுத்த பதிவில் சந்திப்போம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.